எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா, நம்ம எல்லா நிலையிலும் தாமாகவே தேவன் மேல அன்புள்ளவர்களாய், தேவன் விரும்புகிறது போல இந்த உலகத்துல நன்மையான காரியங்களாக ஆண்டவருக்கு பிரியமான நிலையில நம்ம வாழுகிறோமா என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அது யாரும் சொல்லி ஆண்டவரை நேசிக்கிறதல்ல, தானாகவே ஆண்டவரை நேசிக்கிற ஒரு அன்பு நமக்குள்ள உருவாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அது தானாகவே ஒரு மனிதனிடத்தில் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு, இயேசுவை ருசிக்கிற ஒரு அனுபவம், இயேசுவினுடைய அன்பை அந்த இருதயத்துல அதிகமாக அது இருதயபூர்வமாக அந்த நேசிக்கிற அன்பு ஒரு மனிதனிடத்துல இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏனென்றால் நம்மை எத்தனையோ நிலைகளில் இருந்து நம்மை விடுவித்திருக்கிறார் ஆண்டவராக இயேசு. அல்லேலூயா. எத்தனையோ ஆபத்துகளில் இருந்து கொஞ்சம் நீங்க கடந்த நாட்களை கொஞ்சம் நீங்க சிந்தித்து பார்ப்பீர்களானால், கொஞ்சம் யோசித்து பார்ப்பீர்களானால், தன்னுடைய தாய் கூட அந்த இடத்துல நம்மை காப்பாற்ற முடியாது, பெற்றோர்கள் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை, பணம் இருந்தும் காப்பாற்ற முடியாத ஒரு நிலை, சொந்தங்கள் இருந்தும் நம்மளை தப்புவிக்க முடியாத ஒரு நிலை, அந்த நிலையில் இருந்து அழிந்து போவோமோ, கரை தெரியாத ஒரு சூழ்நிலையில நான் தத்தளித்துக் கொண்டிருக்கிறேனே, இந்த நிலையில யாராலும் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்த நம்மை சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய சூழ்நிலை அறிந்து நம்மை விடுவித்து இன்னைக்கு வரை ஜீவனோடு கூட கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். குடும்பத்தில் ஒரு எண்ணிக்கை கூட குறையாதபடி நம்முடைய தலைமுறைகளையும் நம்மையும் ஆண்டவர் ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார். இப்படி செய்த, இப்படி செயல்பட்ட தெய்வத்திற்கு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய அன்பு எவ்வளவா இருக்குது, அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எவ்வளவு தூரம் நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம், இவ்வளவு ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்காத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்து நம்ம இன்னைக்கு நல்ல பலத்தோடு சுகத்தோடு வீணான ஒரு அலைச்சல் இல்லாதபடி, வீணான ஒரு மருத்துவ காவல் இல்லாதபடி, மருத்துவமனை அலைச்சல் அதுக்கெல்லாம் ஒப்பு கொடுக்காதபடி, வீணான அலுவல்களில் போய் சிக்கி வேதனைப்படாதபடி, நம்மை குடும்பத்துல ஒரு சின்ன வீடானாலும் சரி அந்த வீட்டுக்குள்ள சமாதானத்தோடு சுகத்தோடு ஆண்டவர் இருக்க பண்ணியிருக்கிறார். ஆனால் நம்ம ஆண்டவர் மேல எவ்வளவு அன்புள்ளவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது இன்னொருவர் வந்து சொல்லி ஆண்டவரை நேசிங்க, நம்ம என்ன ரட்சிக்கப்பட்ட கூட்டத்துல வந்து சேர்ந்தாச்சு, இனி தானாகவே உருவாக்கப்பட வேண்டும், தானாகவே இயேசுவை நேசிக்க வேண்டும், அவருடைய அன்புக்குள்ள நம்ம கட்டப்பட்டவர்களாய் வளர்ந்து வரணுமே தவிர நம்ம பின்மாறி போகக்கூடாது, நரங்கி போகக்கூடாது, ஒதுங்கி போகக்கூடாது, கீழ்த்தரமான ஒரு நிலைக்கு நேராக போகக்கூடாது. ஆண்டவருடைய அன்புல வளர்ந்து பெறுகிற பிள்ளைகளாகத்தான் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்கு வாசித்த வசனத்தில் அப்படிதான். அன்னைக்கு பெத்தானியா என்கிற கிராமத்துல ஸ்தோத்திரம் 2 சகோதரியோடு கூட ஒரு சகோதரன் இருந்தான், லாசரு. ஆண்டவர் அந்த குடும்பத்தை அதிகமாக நேசித்தார். அதே போல அந்த 3 பேரும் அதிகமாக இயேசுவை நேசித்தார்கள், அதிகமாக அன்பு வைத்தார்கள். அந்த பெத்தானியா கிராமத்தில் அநேக குடும்பங்கள் இருந்தது. ஆனாலும் விசேஷமாக கர்த்தர் அந்த குடும்பத்தை தெரிந்தெடுத்தார். இந்த குடும்பத்துல தாய் தகப்பன் இருந்ததா சொல்லப்படவில்லை. 2 சகோதரிகள் ஒரு சகோதரன் இருந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த குடும்பம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழ்ந்தது என்பது தெரியல. ஒரு தாய் தகப்பன் இல்லாத, ஒரு பெற்றோர் இல்லாத ஒரு நிலையில வளர்ந்து வருகிற அந்த பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, அந்த பிள்ளைகளை, அந்த குடும்பத்தை ஆண்டவன் நன்றாக நேசித்து அவரை விசாரிக்கிற இயேசுவாக வெளிப்பட்டார். அல்லேலூயா. அந்த குடும்பத்துல திடீரென்று ஒரு மரணம்.
2 சகோதரியோடு ஒரு சகோதரன், அந்த லாசரு மரித்து போன லாசருவை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 4 நாள் ஆகி உயிரோடு கர்த்தர் எழுப்பி தந்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேதனை, மரித்த சூழ்நிலையில, மரித்த நிலையில் அவன் அடக்கம் பண்ணப்பட்ட போதிலும், அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு இவங்க சகோதரிக்குள்ள இனி நாங்க எப்படி வாழ போறோம்? ஒரே ஒரு சகோதரன், தாய் தகப்பன் இல்ல, ஒரு சகோதரன். அந்த சகோதரன் நமக்கு பாதுகாவலா இருப்பாரே, நமக்கு அரவணைப்பா இருப்பாரே. அந்த இருந்த சகோதரனும் ஒரு ஆண் துணை நம்ம வீட்டுக்கு தேவை. அதுவும் அவர் மரித்து போனாரு. எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு கண்ணீர் விட்டிருப்பாங்க. நம்ம 2 அனாதையாகத்தான் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில இனி ஒரு நல்ல ஒரு நிகழ்வு நடக்குமோ நடக்காதோ என்று ரொம்ப வேதனைப்பட்டு கண்ணீரோடு அந்த துக்கம் அவங்களை விட்டு விலகி போகவே இல்லை. அல்லேலூயா, அந்த துக்கம் அந்த பிள்ளைகளை விட்டு விலகி போகவே இல்லை. ஏன்னா அவ்வளவு பெரிய துக்கம் அந்த வீட்டுல. ஆனா அந்த குடும்பத்தை நேசித்த இயேசு கிறிஸ்து அவர்களுக்காக இரக்கம் செய்கிற தேவனாய் வெளிப்பட்டார். அல்லேலூயா. மரித்த லாசருவை உலகமெல்லாம் சொல்லிட்டு 4 நாள் ஆயிடுச்சு. சொந்த சகோதரி சொன்னா, நாருமே. அல்லேலூயா. ஆண்டவர் செயல்பட ஆரம்பிச்சா அது எத்தனை காலம் ஆனாலும் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 4 நாள் ஆகி நாரும் என்கிற ஒரு மனிதனுடைய மூளை அறிவில யோசிக்கிற ஒரு நிலையில இருக்கிற இடத்துல கர்த்தர் ஒரு நாற்றம் இல்லாதபடி லாசருவை கல்லறையில் இருந்து வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. இந்த அன்பு, இந்த சிநேகம், இந்த உறவு அதிகமா அந்த பெத்தானியால வாழ்ந்த மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் லாசருவுக்கு இருந்தது. அல்லேலூயா. அவங்க மறந்து போகல. இப்படிப்பட்ட அற்புதம் நம்ம வீட்டுக்குள்ள நடந்தது என்று, அவங்க நடந்ததே என்று கடைசி வரையும் இயேசுவுக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்தாங்க. அல்லேலூயா. மறந்து போகல. அநேகர் இன்னைக்கு மறந்து போறாங்க. அநேக குடும்பங்கள் இன்னைக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை மறந்து போறாங்க. ஆண்டவர் செய்த அதிசயமான காரியங்களை, எத்தனையோ மரண கண்ணிகளுக்கு, எத்தனையோ வியாதிகளுக்கு விடுவித்த அன்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அதிகமானவர் மறந்து போய் ஆண்டவரை விட்டு விலகி போகிற அனுபவம், அவிசுவாசமான எண்ணங்கள், தேவையில்லாத வார்த்தைகள், ஆராதிக்கிற மனமற்று போய், ஆராதிக்க தேவ சமூகத்தில் வருவதை விட்டு விலகி போய், ஏதோ ஒரு மனநிலையில மனுஷன் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு தேவனை விட்டு பின்மாறி போகிற கூட்டத்தின் மத்தியில இந்த மார்த்தாளும் மரியாளும் லாசருவும் தேவ சமூகத்தை விட்டு விலகாதபடி, ஆண்டவர் மேல் வைத்திருந்த அன்பை விட்டு விலகாதபடி அவருடைய அரவணைப்பில், அவருடைய அன்பில் அதிகமாய் வளர்கிற பிள்ளைகளா இருந்தாங்க. அல்லேலூயா. அவர்கள் அதிகமாய் வளர்ந்த பிள்ளைகளாய் அவருடைய அன்பை விட்டு விலகாதபடி, அவர் செய்த நன்மையை மறந்து போகாதபடி இருந்ததுனால இயேசு அவங்க வீட்டுல வரும்போது அவங்க என்ன செய்தாங்க? விருந்து பண்ணியிருந்தாங்க. இயேசுவுக்கு யாரும் சொல்லி பண்ணல. யாரும் நீங்க சாப்பாடு கொடுங்க, இயேசு வர போறாரு, நீங்க ஆகாரம் கொடுங்க அப்படின்னு சொல்லல. அல்லேலூயா. அவங்களுக்குள்ளே ஒரு எண்ணம், இவ்வளவு நன்மை செய்த இயேசு, இவ்வளவு அற்புதம் செய்த இயேசு, என் துக்கத்தையே சந்தோஷமாய் மாற்றின இயேசு, துக்க வீடாக மாற வேண்டி துக்க வீடாக 4 நாள் இருந்து நாங்க கவலைப்பட்டோம். அல்லேலூயா. அந்த வீட்டையே, அந்த நிலையே எங்களை விட்டு ஆண்டவர் மாற்றி போட்டார். அந்த இயேசு எங்க வீட்டுக்கு வரப்போகிறாரு. அந்த இயேசு எங்க வீட்டுக்கு வரப்போகிறாரு. எங்க வீட்டுக்கு வந்த இயேசுவை நான் வெறுமையா விடக்கூடாது. இவ்வளவு நன்மை செய்த இயேசுவை நான் வெறுமையா விடக்கூடாது. அவருக்கு இருதய விருப்பத்துக்கு ஏற்றவர் நான் நடக்கணும். அவ்வளவு அன்பு இயேசுவின் மேல அந்த பிள்ளைகளுக்கு இருந்தது. ஆகவே வந்த இயேசுவை வெறுமையா விடக்கூடாதுன்னு மார்த்தாள் என்ன செய்தார்? விருந்து பண்ணினாள். அல்லேலூயா. நல்ல ஆகாரங்களை சமைத்தாள் இயேசுவுக்கு கொடுப்பதற்காக. இனி ஸ்தோத்திரம், அந்த பந்தியில என்ன செய்தாரு? அந்த மரித்த லாசரும் அந்த பந்தியில உட்கார்ந்து இருந்தான். மரித்து போய் உயிரோடு எழும்பின அந்த லாசரும் அந்த பந்தியில உட்கார்ந்து இருந்தான். எவ்வளவு பெரிய அதிசயமான காரியம் பாருங்க. அந்த வீட்டிலேயே அந்த லாசரு இல்லை என்கிற ஒரு நிலைக்கு நேராக போன இடத்துல இயேசுவோடு கூட பந்தி இருந்ததுல மரித்து உயிரோடு எழுந்த லாசரும் அந்த இடத்துல பந்தி உட்கார்ந்து இருக்கிறான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப பந்தி உட்கார்ந்து சாப்பிட, பந்தி சமைச்சாங்க, ராவிருந்து பண்ணினாங்க. அப்பொழுது அந்த நேரத்துல இப்ப என்ன செய்யறா? மரியாள் விலை உயர்ந்த நளதம் என்கிற தைலம்,
எவ்வளவு அன்பு பாருங்க. யாராவது சொன்னாங்களா இயேசுவினுக்கு பாதத்துல நீ போய் விலை உயர்ந்த, அதாவது விலை உயர்ந்த நலத தைலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா மதிப்பு அதிக மதிப்புள்ளது, அதிக மதிப்புள்ளது. இயேசு அன்பு இயேசு மேல அவங்களுக்கு இருந்த அன்பினால அது எவ்வளவு பெரிய விலை உயர்ந்ததா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு கனத்திற்குரியதா இருந்தாலும் பரவாயில்ல, அதை விற்றா எத்தனை லட்சம் கிடைத்தாலும் பரவாயில்ல, அது ஒரு பெருசு அல்ல. ஏன்னா என்னை விடுதலை ஆக்கின, என் குடும்பத்தை மறுபடியும் சந்தோஷப்படுத்தின, என் குடும்பத்துல மறுபடியும் ஜீவனை தந்த இந்த இயேசுவுக்கு இது ஒரு சாதாரணமான காரியமாக நினைத்து ஆண்டவருடைய பாதத்துல அந்த நலதம் என்கிற தைலத்தை உடைத்து அவருடைய பாதத்துல பூசினாள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். யாரும் சொல்லி பூசல, யாரும் சொல்லி அந்த விலை உயர்ந்ததை எடுத்து அவருடைய பாதத்துல பூசி தலைமயிரினால் அவருடைய பாதத்தை துடைத்தாளாம். அந்த வீடு முழுவதும் பரிமள தைலத்தினால், அந்த நறுமணத்தினால் அந்த வீடு முழுவதும் நிரம்பிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்காக? ஆண்டவர் மேல வைத்திருந்த அன்பில, ஆண்டவர் மேல வைத்திருந்த பாசத்துல. தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, தேவனை தொழுது கொள்ளுகிற தேவ பிள்ளையே, நம்ம ஆண்டவர் மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறோம், எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறோம், எவ்வளவு சிநேகம் வைத்திருக்கிறோம். நன்றா புரிந்து கொள்ளுங்க. அளவுக்கு மிஞ்சி ஆண்டவர் மேல நம்ம அன்பு வைத்தா யாரும் சொல்லி ஆராதிக்க வாங்கன்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை, யாரும் சொல்லி பைபிள் எடுத்து வாசின்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை, யாரும் சொல்லி வீட்டுக்குள்ள ஒரு குடும்ப ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரும் சொல்லி ஆலயத்துல வந்து சுத்தம் பண்ணுங்க, ஆலயத்தை வந்து இது பண்ணுங்க, ஆயத்த ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆண்டவர் மேல நீங்க அன்பு உள்ளவர்களாய் மாறினா இது எல்லாம் தானாகவே வரும், தானாகவே வரும். அது எவ்வளவு விலை உயர்ந்த பொருளா இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு என்று சந்தோஷமாய் கொடுக்க நம்ம முன் வருவோம். அல்லேலூயா. அன்றும் சரி இன்றும் சரி, பெண்களுடைய தலைமுடி கூந்தல் அது ஒரு மதிப்பிற்குரியது, ஒரு கனத்திற்குரியது. அதை கூட பாராதபடி ஆண்டவருடைய பாதத்துல வைத்து துடைத்தாள். எவ்வளவு அன்பு இயேசு மேல, இயேசு மேல எவ்வளவு பாசம். தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய அன்புல வளருங்க. தானாகவே உருவாக்கப்படுங்க. தானாகவே இயேசுவை நேசிக்கிற அனுபவம் நமக்குள்ள உருவாக்கப்படட்டும். மனுஷ வார்த்தையை கேட்டு தேவனுடைய அன்பை விட்டு விலகாதீங்க. ஆண்டவரை ஆராதிப்பதை விட்டு விடாதீங்க. ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறதை விட்டு விடாதீங்க. அவருடைய பாதத்தில் உட்காருகிற அனுபவத்தை விட்டு விலகி போகாதீங்க.